Hi everyone. So today we are going to discuss about amines and diazonium salts. So amines and diazonium salts oda preparation properties and other based on questions வந்துட்டு பார்க்கலாம். So first வந்து MOP of amines. So amines வந்துட்டு எப்படி prepare பண்றோம்? Methods of preparation of amines la first one வந்து reduction of nitro compounds. So nitro compounds NO2 group வந்துட்டு NH2 group ஆ மாத்த போறோம். அது reduction, removal of oxygen, addition of hydrogen. So we know that. So on reducing NO2 group we get NH2 group amines. So nitro compound la irundha amines kadikudhu using the reagents tin plus HCl, iron plus HCl and H2 in presence of nickel or ROH. So these are the reagents used. Okay, reducing reagents வந்துட்டு எது யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் இங்கே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது வந்துட்டு tin plus HCl or iron plus HCl and then hydrogen in presence of nickel or alcohol. அடுத்தது let us discuss some special tricks. As usual நம்ம மெயின் கோர்ஸில் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ethylene is treated or heated at high degree Celsius, high temperature red hot tube la heat பண்றோம். So we get benzene as the product. So அதை வந்து நைட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நைட்ரேஷன் பண்ணோம்னா நைட்ரோபென்சின் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த நைட்ரோபென்சினை டின் HClஓட ட்ரீட் பண்ணோம்னா அனிலின் கிடைக்கும். அமினோபென்சின் ஒரு அனிலின். ஸோ அதை வந்துட்டு NaNO2 in presence of HCl ஓட ட்ரீட் பண்ணோம்னா we get diazonium salt. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி diazonium, we know that it forms diazonium chloride. ஓகே, ஸோ அதை வந்துட்டு நம்ம CuCN in presence of KCN ஓட ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சயனோபென்சின் கிடைக்கும். We get cyanobenzene and then cyanobenzene is reduced. Okay, so we get cyanobenzene as a product E. So E வந்துட்டு அதாவது cyanobenzene வந்து நம்ம வந்து டைபால் H யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண போறோம். On reducing we get benzaldehyde. Okay, so benzaldehyde 50% KOH ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா 50% KOH ன்றது கனிசாரோ ரியாக்ஷன். ஸோ அப்போ அங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு சால்ட்டும் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்கும், ஒரு ஆசிட் சால்ட்டும் ஆல்கஹாலும் கிடைக்கும் இல்லையா. ஸோ வி கெட் this is G, the salt G is the sodium benzoate இல்லை இது sorry potassium salt of benzoic acid and இது வந்துட்டு ஒரு alcohol group. அடுத்து benzaldehyde is treated with CH3Mg by Grignard reagent ஓட ட்ரீட் பண்ணுறோம் and then it is hydrolyzed. So we get CH3OH. This is the product. அடுத்தது it is treated with bromine in presence of KOH. அங்கேயும் நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, இதே ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ potassium salt of benzoic acid. ஸோ இது ஒரு ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சு. இன்னொரு ப்ராடக்ட் என்ன, இங்கே BR இங்கே OHன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்போம். ஓகே, சாரி K இங்கே K potassium. So we get CH3Br here. அடுத்து இந்த சால்ட்டை வந்து சோடா லைமோட ட்ரீட் பண்ணோன்னா டீகார்பாக்சிலேஷன் நடந்துச்சுன்னா இந்த CO2 போயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அகெயின் பென்சீன் தான் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ அந்த பென்சீனை எம்மோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா எம்மோட ட்ரீட் பண்ணோம்னா அகெயின் நம்மளுக்கு வந்து F கிடைக்கும். F என்னது, benzaldehyde. So F is benzaldehyde. So எது கூட ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பென்சீன்லேருந்து
CH கிடைக்கும். It is okay. So these are some easy tricks. At the ammonolysis of alkyl halide. So alkyl halide amine or ammonia ஓட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து amines வந்து கிடைக்குது. So ammonia எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் starting materials ammonia is treated with primary alkyl halide. So primary alkyl halide ஓட ட்ரீட் பண்றோம். அப்படி ட்ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு HX ரிமூவ் ஆயிட்டு minus HX ஒரு HX வந்துட்டு ரிமூவ் ஆயிட்டு RNH2 னு கிடைக்கும். that is primary amine வந்துட்டு கிடைக்கும். அடுத்து அதே இன்னொரு மோல் ஆஃப் RX ஓட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு செகண்டரி அமீன் வந்துட்டு கிடைக்கும். இங்கேயும் minus HX, இங்கேயும் ஒரு HX வந்துட்டு எலிமினேட் ஆயிடும். ஸோ we get a secondary amine. அடுத்து இன்னொரு மாலிகுல் ஆஃப் RX, அங்கேயும் ஒரு HX ரிமூவ் ஆயிடும். ஸோ we get tertiary amine. அடுத்து இன்னொரு மாலிகுல்னு வரும்போது we get a quaternary ammonium salt. we get quaternary ammonium salt. அதாவது R சுற்றி 4 N சுற்றி 4 R குரூப் இருக்கும். ஸோ தட் இஸ் NR4 ப்ளஸ்ன்னு இருக்கும். X மைனஸ் வந்துட்டு கவுண்டர் அயனாக இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு அல்கைல் ஹாலைட் அடிஷன் ஸ்டெப்லையும் ஒவ்வொரு ஒவ்வொரு alkyl halide addition ஸ்டெப்லையும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஹாலைட் ரிமூவ் ஆகும். ஸோ இதுதான் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரல். ஸோ நைட்ரல்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் யூசிங் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆர் சோடியம் மெக்னீஷியம் அமல்கம் ப்ளஸ் ROH. இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சயனைட்ஸ் வந்துட்டு ஒரு நைட்ரேட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாண்டை பிரேக் பண்ணுங்கள். NH2 இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன். ஸோ we get RCH2 NH2. okay, using reagents NaHG plus ROH or lithium aluminum hydride. அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் அமைட்ஸ். ஸோ அமைட்ஸை ரெடியூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அமீன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்கே 2 ஹைட்ரஜன். ஸோ we get RCH2. இந்த பாண்ட் வந்து மொத்தமாக க்ளீவ் ஆயிடுச்சா. ஸோ H2O வந்துடும். இங்கே வந்து RCH2 NH2 கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரெடியூசிங் அமைட்ஸ். அடுத்து இங்கே ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபீனால் இருக்குது. ஸோ ஃபீனாலை சிங்கோட ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பென்சின் கிடைக்கும். பென்சின் இஸ் ட்ரீட்டட் வித் சைக்ளோபென்டனால் in presence of acidic medium. ஸோ அசிடிக் மீடியமில் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பென்டனாலோட ஆல்கஹாலோட புரோட்டனேஷன் நடக்கும். இது புரோட்டனேட் ஆகிட்டு OH2 ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்துட்டு எலிமினேட்டட் H2O வெளியில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சைக்ளோபென்டேன் கேட்டையான் வந்துட்டு கிடைக்கும். ஸோ திஸ் சைக்ளோபென்டேன் கேட்டையான் இஃப் பாசிபிள் இட் வில் ரீஅரேஞ்ச். ஸோ இங்கே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது, ஏன்னா எல்லாமே சேம் தான். ஸோ வந்து திஸ் எலக்ட்ரோஃபைல் will attack benzene. So we get product like this. இது வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். இதுவும் வந்து அல்கைல் பென்சின் மாதிரி, இது வந்து சைக்ளோ அல்கைல் பென்சின், இது வந்து சைக்ளோபென்டைல் பென்சின், அவ்வளோதான். ஸோ இதை வந்துட்டு நம்ம அசிடிக் K1O4 யூஸ் பண்ணி நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அல்கைல் பென்சினை வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ண இப்போ வந்து அந்த அல்கைல் பார்ட் வந்து என்னவா வேணா இருக்கட்டும், CH3 இருக்கட்டும், CH2 CH3 ப்ரொப்பைலாக இருக்கட்டும், ப்ரொபைன் குரூப்பாக இருக்கட்டும், ஐசோப்ரோபைன் குரூப்பாக இருக்கட்டும், இல்லை பென்டைல் நியோபென்டைல் அந்த மாதிரி என்னவா வேணா இருக்கட்டும், பட் ஆனால் அது ஆக்சிடைஸ் ஆகி வர்றது COOH தான் வரும். இங்கேயும் நம்மளுக்கு வந்து சைக்ளோபென்டைல் பார்ட் இருக்குது, பட் ஆனால் இது ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பென்சோயிக் ஆசிட் தான் ப்ராடக்டாக கிடைக்கும். இங்கே வந்து ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா இந்த கார்பனில் ஒரு டபுள் பாண்டும் ஒரு OH மட்டும்தான் வருமே தவிர இந்த கம்ப்ளீட் பார்ட் வந்துட்டு இருக்காது ப்ராடக்டில். ஓகே, ஸோ we get benzoic acid as the product and அதை வந்து அமோனியா யூஸ் பண்ணி ஹீட் பண்ணோம்னா we get amide. ஓகே, ஸோ amide, benzamide, CONH2 is the product. அடுத்து அதை வந்து LAH யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணோம்னா CH2NH2, அவ்வளோதான். ஸோ பென்சீன் ரிங் CH2NH2. அடுத்து அதை வந்து எக்ஸஸ் CH3Cl RX யூஸ் பண்ணோம்னா
நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸசன் அப்படின்னும் போது எல்லா ஹைட்ரஜன்ஸுமே அது வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ வி கெட் salt like this. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து இந்த பொசிஷன் எழுதியிருக்கேன், என்னால் மேலே எழுத முடியாது, எல்லாத்துலேயும் நான் மேலே இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, எல்லாமே சேம் தான். ஏன்னா பென்சீன் ரிங்கில் வந்து எந்த ஒரு சப்ஸ்டியூண்ட் இல்லைன்னும் போது 6 கார்பனுமே சேம் தான் நம்மளுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து பென்சீன் ரிங் CH2NH2 இதை வந்துட்டு நம்ம எதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா ஜீன்ற ஒரு காம்பவுண்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க? FeHCl. ஸோ FeHCl எங்கே வரும்? NO2 குரூப்பை ரெடியூஸ் பண்ணுற இடத்துல வருமா? ஸோ நம்மளோட இந்த NH2 பார்ட் வந்துட்டு ஜீன்ற காம்பவுண்டில் NO2வாக இருந்திருக்கணும். அப்போ தான் அந்த காம்பவுண்டை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இது கிடைக்கும். ஓகே, ஸோ காம்பவுண்ட் G இஸ் CH2NO2. ஸோ இது ஒரு நைட்ரோ காம்பவுண்டாக இருக்கிறனால தான் நம்ம அயன் HCl யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறோம். அடுத்து இங்கே வந்து NaHCrOH. NaHCrOH வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? when it is a cyanide part. ஸோ cyanide பார்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து சயனோபென்சீனாக இருந்திருக்கும். ஸோ இது சயனோபென்சீன்றனால தான் சோடியம் மெர்க்குரி மிக்சர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேப்ரியல் டாலிமைட் சிந்தசிஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா பிரைமரி அமீன்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு மட்டும்தான். கேப்ரியல் டாலிமைட் சிந்தசிஸ் இஸ் important reaction, but it is limited only to primary amines, not for secondary or tertiary amines. So the reaction பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து தாலிக் ஆசிட். ஸோ தாலிக் ஆசிடை அமோனியாவோட ஹீட் பண்ணுறோம். இது நார்மலாக ஒரு அமைடு எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்போ வந்து ஆசிட் எடுத்துகிட்டு அமோனியாவோட ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமைட் ஃபார்மேஷன் தானே நடக்கும். அதே தான் இங்கேயும். இது வந்து ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட் தான், இதுவும் வந்து ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட் தான். ஸோ அந்த கார்பாக்சிலிக் ஆசிடை நம்ம அமோனியாவோட ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அமைடு ஃபார்மேஷன், அண்ட் திஸ் அமைடு இஸ் நோன் அஸ் தாலிமைட். இது வந்து தாலிமைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிற OH இந்த பாட்டுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து NH பாட்டு வந்துட்டு வரும். ஸோ அதுதான். ஸோ H2 வந்துட்டு அந்த இடத்துல வந்து எலிமினேட் ஆகிருக்கும். ஸோ இந்த தாலிமைடை எடுத்துட்டு நம்ம RXோட ட்ரீட் பண்ண போகிறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் KOH or KOH or NaOH. ஸோ we are going to treat this with KOH or NaOH. ஸோ இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் இருக்கா? ஓகே, மெக்கானிசம் இருக்குது. ஓகே, ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரைமரி அமீனோ சால்ட், பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலிக் ஆசிடும் கிடைக்கும். இது வந்து ரியாக்ஷன். ஸோ இங்கே வந்து ஒய் நாட் ப்ரிஃபர் ஃபார் டெர்ஷரி அண்ட் செகண்டரி அண்ட் அரோமேட்டிக் அமீன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டெர்ஷரி அண்ட் செகண்டரி ஹாலைட் do not undergo SN2 due to steric hindrance is high. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நடக்கிற ரியாக்ஷன் வந்துட்டு SN2 ரியாக்ஷன். SN2 ரியாக்ஷன் இங்கே நடக்கிறது SN2 ரியாக்ஷன். ஆனால் டெர்ஷரி அண்ட் செகண்டரி ஹாலைட்ஸ் வந்துட்டு டெர்ஷரி அண்ட் செகண்டரி அல்கைல் ஹாலைட்ஸ் SN2 ரியாக்ஷன் வந்து அந்தளவுக்கு நடக்காது அப்படின்ற ரீசனால we are not preferring that one. ஏன்னா அங்கே வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இதுவும் வந்து ஒரு பல்கி காம்பவுண்ட், இதுவும் ஒரு பல்கி ஒன். அங்கே டெர்ஷரி செகண்டரின்னு போனோம்னா அதுவும் வந்து பல்கியாக இருக்கும், ஹிண்ட்ரன்ஸ்னால அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்காது. ஸோ அதனால நம்ம வந்து பிரைமரி அல்கைல் ஹாலைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்ஷியல் CX பாண்ட் நேச்சர் இன் அரோமேட்டிக் ஹாலைட்ஸ் do not undergo நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ வந்து இப்போ RXக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அரைல் ஹாலைட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை ஹாலோ அரின்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். இங்கே வந்து இந்த கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் நடுவில் ஒரு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ வந்து டியூ டு மீசோமெரிக் எஃபெக்ட் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால அரோமேட்டிக் அமீன்ஸும் இங்கே வந்துட்டு ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம்னா தாலிமைடு
ஸோ phthalimide எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடை ட்ரீட் பண்ணுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஆசிட், சாரி இது வந்து ஒரு அமைடு, இங்கே ஒரு பேஸ் இருக்குது. இந்த புரோட்டான் வந்துட்டு அசிட்டிக் புரோட்டான், நம்மளோட அசிட்டிக் புரோட்டான். ஸோ புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தானே பேஸோட வேலை. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு will abstract this proton and will get it converted into water here. இந்த OH மைனஸ் வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வாட்டராக வெளியில் போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துருமா, இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். அடுத்த ஸ்டெப் என்ன, RX ஆட் பண்ணுறது. இந்த RX வந்துட்டு எப்படி இருக்கணும், பிரைமரி RX-ஆக இருக்கணும். அப்போ தான் SN2 ரியாக்ஷன் போகும். ஸோ திஸ் நியூக்ளியோஃபைல் will attack this R. இப்போ இந்த X வந்துட்டு வெளியில் போயிடும். இந்த X-உம் இங்கே இருக்குல்ல Na+ இருக்கு இல்லையா, அந்த X-உம் Na+ சேர்ந்துட்டு நம்மளுக்கு வந்து NaXன்னு சோடியம் ஹாலைடு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு R குரூப் வந்து இப்போ வந்து வந்துருச்சு. ஸோ phthalimide-ல நைட்ரஜனில் ஒரு R குரூப், அல்கைல் குரூப் வந்துட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆன் ஹைட்ராலைசிஸ், அல்கைல் ஹைட்ராலிசிஸ் தான் பண்ணுறோம். ஸோ அல்கைல் ஹைட்ராலிசிஸ் எப்படின்னா NONA + H+னும். இப்போ வந்து நார்மலாக பார்த்தோன்னா NaOH வந்துட்டு எப்படி டிசோஷியேட் ஆகும்னா Na+னும் OH- மைனஸ்னும் டிசோஷியேட் ஆகும். இங்கே அல்கலைன் ஹைட்ராலைசிஸில் H+ ஆகும் NaO- ஆகும் டிசோஷியேட் ஆகும். ஸோ அப்படி டிசோஷியேட் ஆகிட்டு இந்த பாண்ட் அப்படி பிரேக் பண்ணோன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ONA, அதே மாதிரி இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ONA. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க பாண்டு கம்ப்ளீட்டாக க்ளீவ் ஆகிட்டு நம்மளுக்கு இங்கே ப்ராடக்ட் மட்டும் கிடைக்கும் RNH2. இங்கே வந்து சோடியம் சால்ட் ஆஃப் phthalimide, சாரி தாலிக் ஆசிட். ஓகே, அடுத்து Hofmann bromide degradation. ஸோ Hofmann bromide degradation பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு அமைடு எடுத்துக்கிறோம். அமைடு எடுத்துகிட்டு we are treating with bromine in presence of KOH, ஒரு பேஸோட வந்து ட்ரீட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த CO பார்ட்டுக்கு பதிலாக we are going to replace this CO part with NH2 group. ஸோ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த CO மட்டும் வெளியில் வந்துட்டு அப்படியே RNH2 இதை மட்டும் தூக்கி விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கான மெக்கானிசம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற புரோட்டானை வந்துட்டு பேஸ் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ பேஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா NH- வருமா, NH- வரும். திஸ் மைனஸ் வில் அட்டாக் ஓகே. ஸோ RC டபுள் பாண்டோ NH2 இருக்கு. ஒரு பேஸ் போட்டோம் அப்படின்னா it will abstract this proton and we get RC double bond O NH minus. Okay, so this will attack the bromine now. So in the bromine attack பண்ணும்போது இன்னொரு bromine வெளியில வந்துரும். Okay, so RC double bond O NH Br னு இருக்கும். Okay, RC double bond O NHBr. So this is called bromide. இதைத்தான் நம்ம வந்து bromide அப்படின்னு சொல்றோம். அடுத்து இதை அகெயின் வந்துட்டு பேஸோட ட்ரீட் பண்ணும்போது இன்னொரு புரோட்டானை இது வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு RC டபுள் பாண்டோ N மைனஸ் Brன்னு இருக்கும். அடுத்து அகெயின் இன்னொரு Br, இங்கே ரிலீவ் ஆச்சுல அந்த Br. ஸோ RC டபுள் பாண்டோ N Br
இங்கே ஒரு Br. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, ஸோ இங்கே வரைக்கும் ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப் வரைக்கும் தான். ஓகே, we get a negative charge over nitrogen. ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, the lone pair on this nitrogen will shift here. இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இந்த நைட்ரஜன், இந்த R குரூப் வந்து இங்கே. ஓகே, ஸோ இந்த லோன் பேர் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது நம்மளுக்கு இப்படி ஆகும்போது என்ன ஆகணும், இந்த டபுள் பாண்ட் ஓவில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகணும். பட் ஆனால் இங்கே என்ன ஆகும்னா, இப்போ வந்து 5 பாண்ட் வந்துருமா கார்பனை சுற்றி. ஸோ அதுக்காண்டி அதை மேட்சப் காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஆர் குரூப் நைட்ரஜன் மேலே வந்துடும். ஸோ இப்போது இது வெளியில் வந்துடும், பிஆர் வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ வி கெட் சி டபுள் பாண்டோ டபுள் பாண்ட் என் ஆர். பிஆர் வந்துட்டு வெளியில் வந்துருச்சு. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்துருச்சா. அடுத்து இது NaOH யூஸ் பண்ணி பிரேக் பண்ண போகிறோம். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ONA ONA. ஓகே, so we get RNH2 plus Na2CO3. Na2CO3. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோன்னா, ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர் இஸ் பியூர்லி இன்ட்ராமாலிகுலர். ஸோ இங்கே நடக்குதுல்ல இந்த ஷிஃப்ட், இது வந்துட்டு இன்ட்ராமாலிகுலர்னு சொல்கிறாங்க, பியூர்லி இன்ட்ராமாலிகுலர். ஸோ த ரிட்டென்ஷன் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குதுன்னு அடுத்த பாயிண்ட் வந்து ரிட்டென்ஷன். ஸோ ரிட்டென்ஷன் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல அமைட் பார்ட் இருந்துச்சோ அதே பார்ட்டில் NH2 பார்ட் வந்து வந்துடுது. ONH2ன்றது வெறும் NH2ன்னு வருது, அவ்வளோதான் வித்தியாசம். சேம் பொசிஷனில், அதே பொசிஷனில். If mix of amides are present, then intramolecular migration of alkyl halides occurs between the same amide. ஸோ வந்து மிக்சரே இருந்தாலும், மிக்சர் ஆஃப் அமைட்ஸே இருந்தாலும் இன்ட்ராமாலிகுலர் ஒரு மாலிகுலுக்குள்ள மட்டும்தான் அந்த மைக்ரேஷன் வந்து நடக்கும். அல்கைல் குரூப்போட மைக்ரேஷன் ஒரு சேம் மாலிகுலுக்குள்ள தான் நடக்குமே தவிர டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ்ல நடக்காது. ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இதுக்கு வந்து நம்ம வந்து ஐசோடோப் வச்சுட்டு லேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து இங்கே வந்து CH3CONH2 இருக்கிறது, இங்கே CH3NH2 தான் வந்திருக்கு, ETNH2 வரல. ஓகே, ஸோ இங்கே தான் ETNH2 வந்திருக்கு, எத்திலமீன். ஸோ ஐசோடோபிக் சேஞ்ச். ஸோ ஐசோடோபிக் சேஞ்சுன்றது இங்கே இருக்கிற இந்த சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கிற புரோட்டான் தான் இங்கே வந்திருக்கு இல்லையா. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்துட்டு எப்படின்னா, இப்போ KODன்னு யூஸ் பண்ணோன்னா KOHக்கு பதிலாக KOD டியூட்டீரியம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு, டியூட்டீரியேட்டட் சால்வெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 2 டியூட்டீரியம் வரும். அதான் இதில் வந்துட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே 2 டியூட்டீரியம் இருக்குது அப்படின்னா அப்போ KOH யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து NH2ன்னு கிடைக்கும். ஸோ அமீன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் I குரூப் இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து பேசிசிட்டி அதிகமாகும். ஸோ அசிடிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்கணும். அசிடிட்டியில் என்ன அசிடிக் ஸ்ட்ரென்த்தில் என்ன பார்த்தோம், -I -M குரூப் இருந்தால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அப்போ இங்கே அப்படியே உல்டாவா +I +M குரூப் இருந்துச்சுன்னா பேசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ tertiary amines are more basic than secondary than primary than ammonia. Okay, aliphatic primary amines are more basic than aromatic amines. ஏன் அப்படின்னா aromatic groupன்றது இப்போ பென்சினே எடுத்துட்டோம் அப்படின்னா பென்சின் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்.
எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ல என்ன -i-m வந்துடும். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு பேசிசிட்டி கம்மியாகுமே தவிர இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, ஸோ RNH2 கம்பேர் பண்ணும்போது அனிலின் வந்துட்டு மெத்திலமீனை கம்பேர் பண்ணும்போது அனிலின் வந்துட்டு லெஸ் பேசிக். அதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ இது கேஸ் ஃபேஸ்லேயும் அக்வஸ் ஃபேஸ்லேயும் உள்ள டிஃபரன்ஸ். ரியாக்டிவிட்டி கேஸ் ஃபேஸில் டெர்ஷரி தான் மோர் பேசிக்காக இருக்கும். அக்வஸ் மீடியமில் ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா R=Meனா டெர்ஷரி செகண்டரி வந்துட்டு மோர் பேசிக்காக இருக்கும். R=எத்தில் குரூப்னா செகண்டரி டெர்ஷரி மெத்தில்னு வரும். இங்கே வந்து செகண்டரி மெத்தில் டெர்ஷரின்னு வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து அல்கைலேஷன் ஒரு அமோனோலைசிஸ். ஸோ வந்துட்டு பார்த்துட்டோம் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஆஃப் அமீன்ஸு. ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் இந்த ரியாக்ஷன் வந்துட்டு வரும். அடுத்து அசைலேஷன். ஸோ அசைலேஷன் அப்படின்றது we end up with amide. அசைலேஷன் ப்ராசஸில் நம்ம வந்து CO பார்ட் வந்து அமீனில் வந்துட்டு CO பார்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட அமைடு. ஸோ அதுதான் இந்த ரியாக்ஷன். ஸோ அமீன்ஸ் எடுத்துகிட்டு ஆசிட் குளோரைடோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு HCl ரிமூவ் ஆகிட்டு RNHCORனு வரும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே HCl ரிமூவ் ஆகிட்டு RC டபுள் பாண்டோ NHRனு கிடைக்கும். ஓகே, அடுத்து இந்த இடத்துல ஆசிட் குளோரைட் இருக்கிற இடத்துல ஆசிட் டெரிவேட்டிவ்ஸும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், லைக் அன்ஹைட்ரேட்ஸ். அடுத்து இந்த கார்பைலமீன் ரியாக்ஷன். ஸோ கார்பைலமீன் ரியாக்ஷன் இட் இஸ் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரியாக்ஷன் ஆல்சோ. ஸோ இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஐசோநைட்ரைல்னால, இது வந்து ஐசோநைட்ரைல். ஸோ இந்த ஐசோநைட்ரைல் வந்துட்டு கார்சினோஜெனிக் இன் நேச்சர். ஸோ இதனால தான் நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் வந்து டேஞ்சரஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து அமீன் எடுத்துகிட்டு குளோரோஃபார்ம் KOHோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐசோநைட்ரைல் வந்துட்டு ப்ராடக்டாக கிடைக்கும், விச் இஸ் அ ஃபவுல் ஸ்மெல்லிங் டேஞ்சரஸ் ஒன். ஓகே, ஸோ அது வந்துட்டு ப்ராடக்டாக கிடைக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா RNH2 இருக்கிறத RNCன்னு மாற்ற போகிறோம். அவ்வளோதான். டேக் H2, அந்த H2க்கு பதிலாக C போடுங்க, அவ்வளோதான். இல்லைன்னா NH2 எடுத்துகிட்டு NCன்னு போடுங்க. ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா குளோரோஃபார்ம் வந்துட்டு KOHோட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு கார்பின் வந்துட்டு இன்டர்மீடியட்டாக கிடைக்கும். இன்டர்மீடியட்டில் ரியேஜென்ட், அதுதான் வந்து இந்த அட்டாக்கிங் ரியேஜென்ட் டைக்ளோரோ கார்பின். ஸோ இது எல்லாமே தெரியும், இந்த மெக்கானிசம் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வந்துட்டு ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ வி கெட் CCl3-. ஸோ அந்த CCl3-லேருந்து இன்னொரு குளோரின் வெளியில் போயிட்டு வி கெட் CCl2 வித் அ லோன் பேர் அண்ட் ஆல்சோ வேக்கண்ட் ஆர்பிட்டல். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி, கார்பின்ஸோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஒரு லோன் பேரும் வேக்கண்ட் ஆர்பிட்டலும் இருக்கும். ஸோ திஸ் வில் பிஹேவ் அஸ் அ நியூக்ளியோஃபைல். இங்கே வந்துட்டு இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் குரூப், ஏன்னா அதுகிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கு. ஸோ இட் பிஹேவ்ஸ் as an electrophile and this is a nucleophile. So it will attack this carbon. நம்மளுக்கு வந்து அப்போ என்ன கிடைக்கும்? NH2+ வந்துடும், NH2+ CCl2-. ஓகே, CCl2- கிடைக்கும். இப்போ இந்த ப்ரோட்டான் வந்துட்டு வெளியில் வந்துட்டு இங்கே இருக்கிற பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த குளோரின் வெளியில் வந்துடும். அப்போ we get RN+HCClன்னு கிடைக்கும். அடுத்து அகைன் Cl, இங்கே இருக்கிற பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது Cl வெளியில் வந்துடும், நம்மளுக்கு RNCன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஐசோநைட்ரைல். ஓகே, அடுத்து ரியாக்ஷன் வித் நைட்ரஸ் ஆசிட். ஸோ நைட்ரஸ் ஆசிட் இஸ் நத்திங் பட் NaNO2யும் HCl நம்ம வந்துட்டு ஒன்றா அது பண்ணோம், மிக்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து HNO2 கிடைக்கும். ஸோ அது கூட ரியாக்ட் பண்ணால் அமீன்ஸ் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும், அதுதான். ஸோ இன் கேஸ் ஆஃப் ப்ரைமரி அமீன்ஸ், தட் இஸ் அலிஃபேட்டிக் ஒன், RNH2 ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். ஸோ கார்போகேட்டன் இன் த சென்ஸ் இட் வில் ரீஅரேஞ்ச் இஃப் பாசிபிள். ஸோ இதை வந்து
NO2. Okay. So இந்த part ஒரு இதாகும். H2O ஒன்று, அடுத்து NO2 ஒன்று, அடுத்து இந்த ROH ஒன்று. ஸோ இதுதான் ஃபார்ம் ஆகிற 3 ப்ராடக்ட். ROH ஒரு ப்ராடக்ட், N2 ஒரு ப்ராடக்ட், H2O ஒரு ப்ராடக்ட். இவ்வளோ தான். அதுக்கு முன்னாடி இன்டர்மீடியேட்டாக ஃபஸ்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஆல்கஹால் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறது. ஓகே. அடுத்து கேஸ் 2. இப்போ நீங்கள் இந்த இடத்துல R+ன்னு போடுறீங்க இல்லையா, இதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுதலாம். RN2Cl- எழுதிக்கலாம். இது வந்து டயோசோனியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் எழுதிக்கலாம். அடுத்து அரோமேட்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா, அரோமேட்டிக்கில் அனிலின் எடுத்துட்டு NaNO2HCl ட்ரீட் பண்ணும்போது we get PHN2+Cl- கிடைக்கும். பென்சின் டயோசோனியம் குளோரைடு கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு ஃபர்தராக நம்ம வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்து கேஸ் 3, செகண்டரி அரோமேட்டிக் அலிஃபேட்டிக் அமீன்ஸ். செகண்டரி அரோமேட்டிக் அண்ட் அலிஃபேட்டிக். ஸோ இது வந்து செகண்டரி Me2NH. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னவா கிடைக்குதுன்னா MENNO. Me2 இங்கே Me2NNO. இங்கே வந்து H2O மட்டும் எலிமினேட் ஆகிட்டு மற்ற பார்ட் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் ஆயிடுது. இந்த நைட்ரஜன் மேலே NO வந்துட்டு அப்படியே சப்ஸ்டியூட் ஆயிடுது. இங்கே வந்து PHNME இருக்குது. இது வந்து அரோமேட்டிக் குரூப் உள்ளது. ஸோ இங்கேயும் வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக NO பார்ட் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆயிடும். ஸோ இது வந்துட்டு இட் இஸ் அன் எல்லோ ஆயிலி நைட்ரஸோமைன். இது வந்து நைட்ரஸோமைன் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரோசோ இந்த பார்ட் வந்து நைட்ரஸோ பார்ட்டு, இது வந்து அமீன் பார்ட். ஸோ இட் இஸ் கால்ட் நைட்ரஸோமீன் பார்ட் விச் இஸ் a yellow oily substance. அடுத்து டெர்ஷரி அரோமேட்டிக் அமீன்ஸ். ஸோ டெர்ஷரி அரோமேட்டிக் அமீன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு நைட்ரஸோனியம் அயன் வந்துட்டு கிரியேட் ஆகுது. நைட்ரஸோனியம் அயன் இஸ் NO+. ஸோ இது வந்துட்டு இந்த பென்சீனில் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ ஆக்டிவேட்டிங் குரூப் விச் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். ஸோ பேரா பொசிஷனில் நம்மளுக்கு வந்து நைட்ரஸோனியம் அயன் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே. அடுத்து ஹின்ஸ்பர்க் டெஸ்ட். ஸோ ஹின்ஸ்பர்க் டெஸ்ட்டில் என்னென்ன அமீன்ஸ் யூஸ் பண்ணுறா? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அமீன்ஸ். ஸோ பென்சின் சல்ஃபனைல் குளோரைடு இஸ் த ரியேஜென்ட். PHSO2Cl இதுதான் நம்மளோட ரியேஜென்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பிரைமரி அமீன் எடுத்துகிட்டு PHSO2Cl ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக PHSO2 வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகும். So RN HCl எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு RNH S டபுள் பாண்டோ PH இது வந்துட்டு ப்ராடக்டாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் அதை வந்து அல்கலியோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சொல்யூபிள் இன் அல்கலியா it produces a product which is soluble in alkali. Okay, it produces a product which is soluble in alkali. First வந்துட்டு இந்த OH வந்துட்டு இந்த புரோட்டான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ இது வந்துட்டு NaOH ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா OH minus will abstract this proton, so we get RN minus S double bond O PH which is soluble in alkali. This is soluble in alkali. அடுத்து secondary amine வந்தோம் அப்படின்னா
R2NH இங்கே pH HCl ரிமூவ் ஆயிடுச்சுன்னா R2N minus S double bond O minus வராது. ஓகே pH. ஸோ இதை வந்துட்டு NaOH மாதிரி இது alkaliயோட ட்ரீட் பண்ணோம்னா it is insoluble in alkali. Product is insoluble in alkali. அடுத்து tertiary amine எடுத்துட்டோம் அப்படின்னா R3N எடுத்துட்டோம்னா PHSOCl2 there will be no reaction. எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஸோ இதை வச்சுட்டு we can say whether the given amine is primary, secondary or tertiary. alkaliயில் soluble ஆச்சு அப்படின்னா primary, soluble ஆகலைன்னா secondary, reaction நடக்கல அப்படின்னா that is tertiary. So this is Hinsberg's test for amines. The special trick. So benzene is treated with bromine in presence of Fe, so we get bromobenzene. So bromobenzene நம்ம வந்து magnesium in presence of dry ether, Grignard production. So PHMgPr. So அதை வந்துட்டு CO2 ஓட ட்ரீட் பண்ணிட்டு and then hydrolyze பண்ணோம்னா நம்மளுக்கு benzoic acid கிடைக்கும். அதை அமோனியாவோட ஹீட் பண்ணோம்னா benzamide கிடைக்கும். அடுத்து அதை புரோமினின் KOH ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அனிலின் கிடைக்கும். அடுத்து அனிலினை PHSO2Cl ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா so aniline is treated with PHSO2Cl, so we get PH NH S double bond O PH. so அடுத்து அதை alkali கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா we get PH N minus S double bond O PH, which is soluble in alkali. Okay, so this is the product. அடுத்து இந்த சைடு அனிலின் வந்துட்டு சோடியம் நைட்ரேட் HCl ஓட ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு பென்சீன் டயோசோனியம் குளோரைடு வந்துட்டு கிடைக்கும் N2 plus Cl minus. ஸோ அகெயின் அதை வந்துட்டு காப்பர் சயனைட் KCN ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சயனோபென்சீன் கிடைக்கும். ஸோ சயனோபென்சீன் on hydrolysis we get benzoic acid. ஸோ benzoic acid ஓட P2O5 ஓட ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு PH C double bond O C double bond O PH anhydride formation நடக்கும். ஓகே, ஸோ அடுத்தது bromination, electrophilic substitution reactionல bromination. ஸோ as usual NH2 is a OP directing, orthopara directing group. இது வந்து activating அப்படின்றனால இது வந்து orthopara directing group-ஆ இருக்கும். We are going to brominate this in presence of bromine in CS2, carbon disulfide. So we are going to brominate this in presence of either Br2 in presence of CS2 or bromine water, bromine plus H2O. So we get 2,4,6 tribromoaniline as the product. So monobromination பண்ணனும்னா அதுக்குன்னு reagent இருக்கு. So we are not going to discuss about that. Bromination, just bromination, 2,4,6 tribromoaniline is the product. அடுத்து நைட்ரேஷன்ல நைட்ரேட்டிக் மிக்சர் வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். ஸோ ஆர்த்தோ நைட்ரோ அனிலின் ஒன்று, பேராநைட்ரோ அனிலின் ஒன்று. ஸோ இங்கே வந்து பேராநைட்ரோ அடுத்து வந்து மெட்டாநைட்ரோ அனிலின் ஒன்று. ஸோ இந்த இடத்துல மட்டும்
இந்த ரியாக்ஷனில் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு மெட்டா வந்துட்டு மேஜர் ப்ராடக்டா இந்த ரியாக்ஷன் வந்துட்டு மூணு டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டுமே கிடைக்கும். ஆர்த்தோபேரா மெட்டா இது மூணுமே கிடைக்கும். அதுலேயும் மெட்டா மட்டும் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன் மோர் ஸ்டேபிள் அண்ட் மேஜர் ப்ராடக்டாக இருக்கும்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆசிட் பேஸ்ட் ரியாக்ஷன் தான். இது வந்து பேஸ், இது வந்துட்டு ஆசிடு. ஸோ ஆசிட் பேஸ்ட் ரியாக்ஷன் நடக்கிறனால அனிலினும் HNO3 ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு NH3 ப்ளஸ் NO3 மைனஸ்னு கிடைக்கும். NH2 ப்ளஸ் NO3 மைனஸ்னு கிடைக்கும், விச் இஸ் கால்டு அனிலியம் அயான் விச் இஸ் மெட்டா டைரக்டிங். ஸோ இது ஃபார்ம் ஆகிற இந்த அனிலியம் அயான் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ப்ராடக்ட் வரனால அது வந்து மெட்டா டைரக்டிங்காக இருக்குது அண்ட் தட் ப்ராடக்ட் இஸ் மேஜர் ஒன். அடுத்து சல்ஃபனேஷனில் para 1 is the major product. So aniline do not undergo Friedel-Crafts reactions like alkylation and acylations. அடுத்து diazonium chloride and practice session. So benzene diazonium chloride இது. So N2Cl minus அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா N2 plus Cl minus இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம diazonium அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ MOP of diazonium saltன்னு பார்த்தோம் அப்படின்னா அனிலின் எடுத்துட்டு we are going to treat with or heatனே வச்சுக்கலாம். So we are going to heat aniline with sodium nitrate and HCl. We get NaCl plus HNO2. Nitrous acid வந்துட்டு கிடைக்கும். Or even we can say it as heating aniline with nitrous acid also. So we get benzene ring pH N2 plus Cl minus னு கிடைக்கும். பென்சீன் டயோசோனியம் குளோரைடு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து கொண்டு வரலாம். ஸோ அதர் டயோசோனியம் சால்ட்டுன்னு பார்த்தோன்னா PHN2X இது ஒன்று, PHN2 ப்ளஸ் HSO4 மைனஸ், PHN2 ப்ளஸ் BF4 மைனஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதர் டைப்ஸ் ஆஃப் டயோசோனியம் சால்ட்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயோசோனியமில் Sandmeyer's reaction is one of the major reaction சொல்லலாம். So diazonium salts undergo Sandmeyer reaction to produce these products. Number of products வந்து produce பண்ண முடியும். So first one Cu2Cl2 in presence of HCl. அப்போ வந்து நம்மளுக்கு chlorobenzene ப்ராடக்டாக கிடைக்கும். அதுவே Cu2Br2னா bromobenzene. chlorobenzene, bromobenzene. அடுத்து CuCN in presence of HCN அப்படின்னா cyanobenzene. ஓகே, அடுத்து கேட்டர்மேன் ரியாக்ஷனில் டயோசோனியம் குளோரைடு இஸ் ட்ரீட்டட் வித் காப்பர் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl. ஸோ அங்கேயும் நம்மளுக்கு வந்து குளோரோபென்சீன் கிடைக்கும். காப்பர் இன் பிரசன்ஸ் ஆஃப் HBr அப்படின்னா அங்கேயும் நம்மளுக்கு புரோமோபென்சீன் வந்துட்டு கிடைக்கும். அந்த இது மட்டும் புரோமோ ஆசிட்ஸ் மட்டும் மாறும், HCl இங்கே HBr அவ்வளோதான். அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பை அயோடின். ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம வந்து சிசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிசிஸ் ரியாக்ஷன் is a production of iodobenzene from diazonium chloride. benzene diazonium chloride ல இருந்து iodobenzene வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றோம். Ki யூஸ் பண்ணி, பொட்டாசியம் அயோடைடு யூஸ் பண்ணி நம்ம iodobenzene ப்ரொடியூஸ் பண்றோம். அடுத்தது பால்ஸ்-ஸ்கீமன் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன்ல நம்ம வந்து BF4 ஹைட்ரஜன் போரோஃப்ளூரைட் யூஸ் பண்றோம். ஸோ இது எதுக்குன்னா ஃப்ளூரோபென்சீன் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இதை வந்துட்டு இந்த டயோசோனியம் குளோரைடு இந்த PHN2Cl வந்துட்டு PHN2BF4னு மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ BF4 ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து PHN2BF4னு கிடைக்குது. அதை ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளூரோபென்சீன் கிடைக்குது. ஸோ இதுக்கான ரியேஜென்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு இது வந்து அந்தளவுக்கு மெக்கானிசம் நம்மளுக்கு வந்துட்டு தேவையில்லை இல்லையா. ஸோ ரியேஜென்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன, அவ்வளோதான். அடுத்து ரிடக்ஷன். ஸோ ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பென்சீனும் ஒரு ஆல்டிஹைடும் கிடைக்கும்.
ஸோ இதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகிக்கும். H3PO2 பாஸ்பரிக் ஆசிட் யூஸ் பண்ணோன்னா அங்கேயும் நம்மளுக்கு வந்து பென்சீன் தான் ப்ராடக்டாக கிடைக்கும். இதர் ஆல்கஹால் ஆர் பாஸ்பரிக் ஆசிட் கேன் பி யூஸ்டு டு ரெடியூஸ். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீனாலுக்கு ஜஸ்ட் H2O ட்ரீட் பண்ணாலே போதும். டயோசோனியம் குளோரைடை H2O ட்ரீட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஃபீனால் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரோபென்சீனில் ஃபஸ்ட்டு ஃப்ளூரோபென்சீனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு HBF4 யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளூரோபென்சீனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சோடியம் நைட்ரேட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பரோட ஹீட் பண்ணோன்னா அப்போ நைட்ரோபென்சீன் வந்துட்டு கிடைக்கும். Okay, so fluorobenzene is prepared from diazonium chloride on treatment with HBF4, which is then treated with sodium nitrate in presence of copper to get nitrobenzene. At the coupling reactions, ஸோ கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் என்னென்னா இதை வந்து மெயினாக லேபில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது கலர் ப்ரொடியூசிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ PHN2Cl diazonium chloride is treated with phenol. ஸோ இதை நான் வந்து ஃபீனாலோட ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபீனால் வந்துட்டு ஆர்த்தோ பேரா டைரக்டிங்கிறனால பேரா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜனை வந்துட்டு இந்த இடத்துல HCl ரிமூவ் ஆகிடும். ஸோ இங்கே N2+ இருக்கு இல்லையா, அந்த N வந்துட்டு என்ன பண்ணும்னா இட் பிஹேவ்ஸ் இஸ் த எலக்ட்ரோஃபைல் அண்ட் அட்டாக் திஸ் பொசிஷன். ஓகே, ஸோ இந்த பொசிஷன் அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் பாண்ட் N அடுத்து பென்சீன் ரிங் OH இருக்கிற ஒரு குரூப் வந்துட்டு கிடைக்கும். So it will attack this negative charge. இது வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இட் இஸ் அ கலர் ப்ராடக்ட். இது வந்து இந்த பாண்ட் வந்துட்டு அசோ குரூப்னு சொல்லுவாங்க. அசோ குரூப் அப்படின்னா அசோ குரூப்ஸ் ஆர் கலர் ப்ரொடியூசிங் காம்பவுண்ட்ஸ். டபுள் பாண்ட் N இருக்கிறது எல்லாமே கலர் ப்ரொடியூசிங் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். நைட்ரஜன் இருந்தாலே அந்த காம்பவுண்ட் வந்துட்டு கலர்டாக தான் இருக்கும், எல்லோ கலர்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் டையாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். ஸோ it is orange in color. அடுத்து இதே டயோசோனியம் குளோரைடை நம்ம வந்து அனிலினோட ட்ரீட் பண்ணோம்ல, இதே ரியாக்ஷன் போகும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து பேரா அமினோ அசோபென்சீன் வந்துட்டு கிடைக்கும். அது வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கும். ஓகே, ஸோ we can treat it with phenol aniline. ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட் ஃபீனாலா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ரியாக்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். டயோசோனியம் குளோரைடு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். அனிலின் எடுத்து அதில் வந்து NaNO2 HCl எல்லாம் ஆட் பண்ணி ஹீட் பண்ணி வச்சுருப்போம். அடுத்து அதே இதில் வந்து ஃபீனாலே எடுத்து இது ரெண்டத்தையும் ஒரு லோ டெம்பரேச்சரில் ஐஸ் க்யூப்ஸ்லாம் வச்சு இது ரெண்டத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு கலர் டை வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட் ஃபீனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். அதே மாதிரி அனிலினா அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த டெஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அனிலின் NaNO2 இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி டயோசோனியம் குளோரைடு வந்துட்டு ஒரு டெஸ்ட் டியூப்லையும் இன்னொரு டெஸ்ட் டியூப்ல அனிலினையும் எடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லோ கலர் டை வந்துட்டு கிடைக்கும்.
So இதை வச்சுட்டு we can determine whether the given compound is aniline, phenol, or வேற என்ன compound. So here in the place of this phenol or aniline, we can use alpha naphthalene and beta naphthalene also. அங்கேயும் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதில் வந்துட்டு ரெட் கலர் டை வந்துட்டு ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ லெட் அஸ் ப்ராக்டிஸ் நைட்ரோபென்சீன் டு பென்சாயிக் ஆசிட். ஸோ நைட்ரோபென்சீன்லேருந்து பென்சாயிக் ஆசிட் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறோம்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? நைட்ரோபென்சீன் எடுத்துக்கிறோம். அதை ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். HCl போட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ரெடியூஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கிது? NH2 கிடைக்கிது, அனிலின் கிடைக்கிது. அடுத்து அனிலினை டயோசோனியம் குளோரைடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு NaNO2 HCl. So we get benzene diazonium chloride N2 plus Cl minus. அடுத்து அதை வந்துட்டு CuCN KCN ஓட ட்ரீட் பண்ணும்போது cyanobenzene. So cyanobenzene on hydrolysis we get benzoic acid. Okay. அடுத்தது பென்சீன் டு M bromophenol. பென்சீன் டு M bromophenol. ஸோ பென்சீன் ரிங் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அதை நைட்ரேஷன் பண்ணிடுறோம். அடுத்து புரோமினேஷன். So nitro group is meta directing. So meta position la bromine. அடுத்து அதை வந்துட்டு 10 HCl போட்டு த்ரீ ப்ரோமோ ஒரு M ப்ரோமோ அனிலினா மாற்றிட்டு அதுக்கடுத்து NaNO2 in presence of HCl will give metabromo benzene diazonium chloride. அடுத்து அதை வந்துட்டு வாட்டரோட ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு M bromophenol கிடைக்கும். ஓகே, அடுத்த ட்ரிக் ஸோ அசிட்டிலின் RHT அப்படின்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் பென்சீன். ஸோ பென்சீன் எடுத்துகிட்டு NO2F ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அ நைட்ரேட்டிங் ஒன். ஸோ வி கெட் NO2. அடுத்து 10 HCl போட்டு ட்ரீட் பண்ணோன்னா அனிலின். ஸோ அனிலின் அடுத்து AC2 அசிட்டிக் அன்ஹைட்ரைடோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா வி கெட் so we get PH NH CO CH3. இது ஒரு ப்ராடக்ட் ப்ளஸ் CH3COOH. These are the two products formed. அடுத்து C வந்துட்டு is treated with Br2 in presence of CS2. ஸோ அங்கே என்ன நடக்கும்? நம்மளுக்கு வந்து ப்ரோமினேஷன் வந்துட்டு நடக்கும் இல்லையா? ஸோ we get tri bromo
So we get tribromoaniline as the product. When it is treated with NaNO2 in presence of HCl, we get அதை வந்துட்டு நம்ம ஆல்கஹாலோட ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ட்ரைப்ரோமோபென்சீன் மட்டும் கிடைக்கும். plus ketone group, aldehyde group. அடுத்து இங்க benzene is treated with CO in presence of HCl, that is a Gatorman reaction. So we get benzaldehyde as the product. So அதை வந்துட்டு 50% KOH ஓட ட்ரீட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு சால்ட்டும் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்கும். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்க KOH, ஸோ பொட்டாசியம் சால்ட் கிடைக்கும். ஆல்கஹால் வந்துட்டு ஓகே. அடுத்தது CH3MgCl, which is a Grignard reagent, is treated with the CO2 in presence of H+, so we get CH3COOH. Treated with is ammonia and heated CH3CONH2. Reduce பண்ணோம்னா CH3CH2NH2. Okay, it is then treated with HNO2, which is a nitrous acid. So nitrous acid ஓட ட்ரீட் பண்ணும்போது பிரைமரி அமீன் என்ன ஆகும்? ஸோ பிரைமரி அமீன் OHNO. ஸோ H2O தனியாக, N2 தனியாக வந்துடும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் ஆகிட்டு we get CH3CH2OH plus N2 plus H2O as the product. அடுத்து இங்கே CH3 acetamide, CH3CONH2 is treated with bromine in presence of KOH, which is Hofmann degradation reaction. Hofmann bromide degradation. Hofmann bromide degradation. ஸோ அங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH3NH2 கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட்டோட ட்ரீட் பண்ணோம்னா, தட் இஸ் pH SO2Cl ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு CH3NHSO2PHன்னு கிடைக்கும், which is soluble in alkali. அல்கலியோட ட்ரீட் பண்ணோம்னா வர ப்ராடக்ட் வந்துட்டு சொலிபிளாக இருக்கும், ஏன்னா இட் இஸ் அ பிரைமரி அமீன். ஓகே. ஸோ when the CH3 attack this carbon, இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். அடுத்து அகெயின் இது இங்கே வரும்போது OCH3 will leave. So we get this as the product, secondary alcohol as the product, which is then treated with HCN. We get on hydrolysis, we get this as the product. Okay, so that's all for amines and diazonium chlorides. I hope this video is useful for you. So இது வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான், benzene and diazonium chloride, benzene diazonium salt அப்படின்றது வெரி ஷார்ட் டாபிக். ஸோ இந்த diazonium chloride அந்த ரியாக்ஷன்ஸில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க, அதுக்கு பேஸ்ட் ஆன் டெஸ்ட் இது எல்லாமே. தேங்க்யூ.